ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. ஏசாண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஒரு அருமையான நேரம். ஒவ்வொரு காலையும் அனுதின தியானத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 9 மாதங்களும் எங்களை காத்து 10வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டு ஒவ்வொரு காலையும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நாளுக்காக, இந்த மாதத்திற்காக, எங்கள் வாழ்நாள் முழுவதற்காக நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிற கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, இருதயத்தில் தோன்றாத காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள உமக்குள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அக்டோபர் மாதம் வந்துருச்சு. இன்னொரு 2 மாதங்கள் நமக்கு இருக்கும் என்னமோ. இந்த மாதம் இல்லாம நவம்பர், டிசம்பர், அப்படின்னா ஒரு வருஷமே முடிய போகுது. நாம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்யணுங்க. இந்த 1ஆம் தேதி, அதாவது மாதத்தின் முதல் நாள்ல அநேகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வேலையில சம்பளம் கிடைக்கும்ல, பேமெண்ட்ஸ் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சிலருக்கு 1ஆம் 2ஆம் தேதி வந்தா. அந்த சந்தோஷம் 5-6 தேதியில முடிஞ்சிரும். என்னங்க, நம்ம வருமானம், நம்முடைய சம்பாத்தியம் கடைசி வரை இருக்கணுங்க. உற்சாகமா தொடங்குவாங்க, நின்று விடுவாங்க. அது வளர்ச்சி இல்ல, அது ஆசீர்வாதம் இல்ல, அது தேவனின் நன்மையாக இருக்காதுங்க. தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தமக்கு பிரியமானவர்கள் உறங்கும் போதே அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் கை நிறைய பணம் இருந்தா தேவன் நினைவுக்கே வரமாட்டார். ஆரோக்கியமா இருக்கிறோம்னா பாருங்க, நேரமே இருக்காது தேவனுக்கு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்க, ஜெபம் அவசியமே இல்ல. கஷ்டங்கள் வந்துதா ஆண்டவரிடம் ஓடுவது, குறைவுகள் வந்தா கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறேன்னு சொல்லுவது, அவரையே சார்ந்திருக்கிறேன்னு சொல்லுவது நமக்கு பழகிருச்சு. ஆனால் ஆரம்பத்திலே இருக்கிற உற்சாகம் முடிந்த பிறகு கூட இருப்பதுதான் தேவன் கொடுக்கிற புதிய பலன். காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் காரியத்தின் முடிவு நல்லது. தொடங்குவது அநேகர் செய்வாங்க, ஆனால் அதை முடிக்க மாட்டாங்க. வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, செருபாபேலின் கைகளே அஸ்திபாரம் போட்டது, செருபாபேலின் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எஸ், கைக்கு நேரிடுகிற வேலையை முழு வேலத்தோடு செய்யணும். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வருமானம் இது. இதை இந்த மாதத்தின் மொத்தத்திற்கும் பத்துவது மட்டுமல்ல, மீற வேண்டும். மீறுங்க. எப்பவுமே 5 அப்பம் 2 மீனை அதை அவர் பகிர்ந்த போது அத்தனை 1000 பேர் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகும் போதவில்லை என்ற வார்த்தை இல்ல. அது மட்டுமில்ல, அதிகமாகிவிட்டு கீழே விழுந்த துணிக்கை எடுத்தாலே 12 கூடைகள் வந்துதான். தாவீது சொன்னார்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை பேர் விசுவாசிகள் என்று சொல்லுகிற உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு? மாதத்தின் முதல் தேதியிலே உங்க கைக்கு வந்ததை 31ஆம் தேதி வரைக்கும் வைத்து நடத்தக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கா? ஞானம் உங்ககிட்ட இருக்கா? நம்முடைய ஆண்டவருங்க பெரிய ஞானி. அவருக்கு இன்னொரு பேரே ஞானம். ஞானம் வீதியிலே கூப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை உடையவங்க ஞானத்தை கொண்டிருப்பாங்க. எகிப்திலே பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது.
தெரியுமா அந்த கனவு உங்களுக்கு? நன்றாக கொழுத்த 7 பசுக்கள் வந்தது. அதற்குள்ள இன்னொரு 7 மெலிந்த அவலட்சணமா ஒல்லியா எலும்புக்கூடு போல் இருக்கிற இன்னொரு 7 பசுக்கள் வந்து இந்த புஷ்டியான பசுக்களை சாப்பிட்டு விட்டது. இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்னு யார கேட்டாலும் சொல்ல முடியல. அதற்காக கனவுகளையும் சொப்பனங்களையும் விவரிக்கக்கூடிய தேவனுடைய ஆவியை உடைய யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வரவழைத்து அந்த கனவின் அர்த்தத்தை சொல்ல சொன்னால், அவர் வெகுமதிகளுக்காக அல்ல, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதை சொல்லுவேன் என்று, இது 7 வருஷங்கள் வரப்போகிற காலத்திலே உங்களுக்கு நிறைவா விளைச்சல் இருக்கும், தேவையானதை விட அதிக விளைச்சல் இருக்கும். அதற்கு பிறகு 7 வருஷங்கள் மிகவும் கொடுமையான பஞ்சத்தால் தேசம் நிறைந்திருக்கும். இது தேவன் உங்களுக்கு காண்பித்தது ராஜா. ஆஹா, அப்ப என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக இருக்கும் பொழுது அந்த தானியங்களை சேர்த்து வைத்து பத்திரப்படுத்தி பஞ்ச காலத்திலே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் கொடுங்க. அவ்வளவுதான். அந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அது என்னமோ நீயே செய்ப்பா, நீயே இதற்கு அதிகாரியாயிருன்னு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்ப நிறைவா இருக்கும் பொழுது சேமிப்பது நம்ம கற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய கைகளில் இருப்பதை பிளானிங் ஒன்னும் தப்பு இல்லைங்க. தவறான சிந்தனை, தவறான பிளான்ஸ் போடக்கூடாது. ஆனா உனக்கு வருகிற வருமானம் எவ்வளவு, உன்னுடைய செலவு எவ்வளவு, உனக்கு எவ்வளவு மீறுது என்பதை அவ்வப்போது நாம கணக்கு பார்க்கணும். ஏன் இன்றைக்கு கடன்ல மூழ்கி போறாங்க மனுஷங்க? ஏன் ஆரம்பித்த காரியங்களை பாதியில நிறுத்துறாங்க? வீடு கட்டுகிறோம்னு தொடங்கி கடைக்காலோடயே நின்று போன வீடுகள் எத்தனையோ இருக்கு. அதன் மேல வாங்கின லோனை கட்ட முடியாம வீடு கட்ட வாங்கின லோனுக்காக வீடு இடத்தையும் இழந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்ல, தேவனுடைய ஞானம் இல்ல, தேவனுடைய சித்தம் இல்ல, தேவனுடைய துணை இல்ல. வாழ்க்கையே பாருங்க, சின்ன பின்னமா இருக்குங்க. கர்த்தரை அறிந்த பிறகு ஒவ்வொன்றும் கர்த்தரை கேட்க கற்றுக்கொள்ளணும். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆமாங்க, அவருடைய வசனத்தின் மூலம் நம்மை அவர் நடத்துவார். அவருடைய சித்தத்தை நமக்கு கிறிஸ்டல் கிளியரா வெளிப்படுத்துவார். என்ன எப்படி என்று கேட்க தேவையில்லை, அது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு ஒன்னும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என்கிற வழக்கங்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் அவர் தம் காரியத்தை செய்வார். அவர் ஒரே விதமா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவரோடும் செய்கிறவரும் அல்லங்க. அவர் ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா ஞானமும் உடையவர். அவர் ஒவ்வொரு நபரையும் விசேஷமா செய்திருக்கிறார். ஒவ்வொரு நபருக்கும் விசேஷ திட்டங்களை வைத்திருக்கிறார். காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் காரிய முடிவு முக்கியம். தொடங்கின வேலையை முடிக்கும் வரைக்கும் முடிப்பதை கூட நம்ம பிளான் பண்ணணும். இன்றைக்கு அநேகர் ஒரு வேலையை தொடங்குவாங்க, அதற்காக ஆயத்தமாக மாட்டாங்க. அப்போதைக்கு அதை தொடங்கிடுவாங்க, அதனுடைய முடிவு என்ன என்பதை தீர்மானிக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் திருமணம் செட் ஆயிடுச்சு, செய்துவிடணும் என்பாங்க. திரும்ப கையில ஒரு பைசா கூட இல்லை என்பாங்க. கடன் வாங்கிடலான்னு செய்துட்டு ஒரு நாள் திருமணத்துக்காக கடன் பட்டு திரும்ப அந்த கணவன் மனைவி மேலே கடனை சுமத்தி வாழ்நாள் எல்லாம் கட்ட சொல்லி சொல்றாங்க. அப்படியும் கட்டுறாங்க சிலர். 10 வருஷம் கழித்து கூட என்ன கடன்னா திருமணத்துக்கு பண்ண கடன் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வட்டி அதிகமாகுது. ஒவ்வொன்றும் ஒரு திட்டத்தின்படி நடக்குது. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எண்ணங்களை நம்ம அறிந்தா, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நேரத்தை நம்ம அறிந்தா, அவசரமும் இல்லை, பயமும் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, கடனாளியாக வேண்டிய அவசியமும் இல்லை. நம் இதயங்களில் தேவனுடைய காரியங்கள்
நடக்க வேண்டுமென்றால் அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும். ஒவ்வொரு வேளையும் ஜெபத்தோடு தொடங்க வேண்டும். பிரசங்கி தம்முடைய பெரிதான ஞானத்தினாலே சொன்ன இந்த வார்த்தையை பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு பாருங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. உண்மைங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் சுகதுக்கங்களை ஜோடித்திருக்கிறாரு. 14வது வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். வாழ்வு காலத்திலே நல்ல சுகமா வாழு, ஆபத்து காலத்திலே சிந்தனை செய், ஆலோசனை செய், ஜெபம் பண்ணு, காத்திரு. மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். தேவன் சுக துக்கங்களை ஜோடித்து இருக்கிறார். இன்றைக்கு நன்மை இருக்கலாம், நாளைக்கு துக்கம் இருக்கலாம். வாழ்ந்திருக்கிறீங்கன்னு கம்பீரிக்காதீங்க, ஆனந்தமா இருங்க, சந்தோஷப்படுங்க, அலட்சியமா இருக்காதீங்க. துக்கம் வந்துச்சுன்னு சோர்ந்து போய் விடாதீங்க. இரவு வந்ததுன்னா பகலும் வரப்போகுது. மழை பெய்ய தொடங்குச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அது வெளுத்துரும், நின்று விடும். நிம்மதியா சூரியன் திரும்பவும் காணப்படுவான். நம்ம வாழ்க்கையில அநேக முறை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்காக நம்ம துக்கப்பட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம எத்தனை பிளான்ஸ் போட்டாலும் தேவனுடைய உதவி இல்லைன்னா அது நிறைவேறாது. நீங்க எவ்வளவா உங்க சொந்த காரியங்கள் மேல ஆர்வத்தோட உங்க சொந்த இஷ்டத்தினாலே ரொம்ப ஞானமா நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு நினைத்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நன்மையா முடியாதுங்க. அதற்கு தான் உங்க வருமானம் எல்லாவற்றிலும் அவருக்கு தசம பாகம் காணிக்கையை கொடுத்தா நீங்க உங்க வீட்டுல குறைவு இருக்காது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறைவாக இருக்கும். அப்போது எப்போ? உன் சுய புத்தியின் மேலே சார்ந்து கொள்ளாதே. உன்னுடைய நடத்தையிலெல்லாம் அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்புக்கொடு. உன் வழியெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வழிகள் செவ்வாய்ப்படும். நீ நடந்து கொள்ளுகிற விதத்தை உன் வழியெல்லாம் அவருக்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். 6ஆம் வசனங்க. 7ஆம் வசனத்திலே நான் ஞானி என்று நினைக்காதே. கர்த்தரிடத்திலே பயபக்தியாயிருந்து தீமையை விட்டு விலகு. அப்பொழுது உன்னுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு சத்துவம் உண்டாகும். ஹல்லேலூயா. உன் வருமானம் எல்லாவற்றினாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியத்திலே நிறைவாய் ஆகாரம் இருக்கும். உனக்கு நிறைவு இருக்கும். உங்களுடைய சம்பளம் பத்துவது மட்டுமில்லை, அது மீறும். உங்களுடைய ஆதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனை அலட்சியம் செய்து உங்க இஷ்டம் போல உங்க கைக்கு வருகிற பணத்தை, உங்களுடைய ஆதாயத்தை, விளைச்சலை, அறுவடையை எதுவா இருந்தாலும் சரி பயன்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கிழிந்த பையிலே போட்டதை போல் இருக்கும் என்று நாம ஆகாயிலே பார்க்கிறோம். தேவனின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கா?
இந்த 1ஆம் தேதி நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ, உங்க வருமானம் கைக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா 31ஆம் தேதி வரை இருக்கும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்தா, அவர் மேல விசுவாசம் வைத்தா, தவறான வழிகளில் அல்ல, தேவனுடைய வழிகளிலே, தேவனுடைய சித்தத்திலே ஜெபத்தோடு உங்க நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்க முயற்சிகளை தொடங்கினால் அதை முடிப்பீங்க. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பாதி பாதி தொடங்கி நிறுத்தினது இருக்கா? எத்தனையோ பேர் எத்தனையோ முயற்சிகள் செய்யறாங்க. என்னால எடுத்துக்காட்டுகள் கொடுக்க முடியும், ஆனா நேரம் ஆயிடுச்சுல. அனுதின தியானம் இல்ல, திரும்ப நீங்க தனிப்பட்ட விதத்துல தியானிங்க. யோசித்து பாருங்க, எத்தனையோ வேலைகள் படிப்பை நிறுத்திட்டவங்க இருக்கிறாங்க, வியாபாரத்தை நிறுத்திட்டவங்க இருக்கிறாங்க, கட்டடம் கட்டிட தொடங்கி நிறுத்தி விட்டவங்க இருக்கிறாங்க, அநேக விஷயத்துல நஷ்டம் போயிட்டோன்னு முடங்கி போனவங்களா இருக்கிறாங்க. காரணம், தேவனிடத்தில் நன்றியோடு இருக்கிறதில்ல, தேவன் கொடுத்த காரியங்களுக்காக அவரை துதிக்கிறதில்ல, தேவன் கைக்கு ஒப்பு கொடுக்கிறதில்ல, தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறதில்ல, தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுக்கிறதில்ல. என்னை சோதித்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த விதவையின் பானையிலே மா செலவழிந்து போகல, கலசத்தில் என்ன குறையும் இல்ல. பஞ்ச காலம் முழுவதும் நிறைவாக இருந்தது. உண்மையிலேயே பஞ்ச காலத்தில் இருக்கிறோம் நாம. நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலை இருந்தாலும் நிலையான உத்தியோகம் இல்லை, வருமானம் சரியா இல்ல, செலவுகள் அதிகரிக்கிறது. எல்லா விஷயத்திலும் அநேக அழுத்தங்களுக்கு சக மனிதன், சாதாரணமானவன், மிடில் கிளாஸ் என்பாங்க, ஈவன் அவங்க கூட கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் பஞ்ச காலத்திலும் உங்களை நிறைவாய் வைக்கிற தேவன் இருக்கிறார் என்று நம்பி இந்த 1ஆம் தேதியில கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. உன் கையில் இருக்கிறதை கர்த்தருடைய கரத்தில் வைத்து ஜெபித்து தீர்மானங்களை செய்யுங்க. இந்த மாத கடைசி வரைக்கும் கர்த்தர் துணையாக இருந்து அனாவசியமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆபரேஷன், சர்ஜரிஸ், ஹாஸ்பிட்டல், மருந்து செலவுகள், அனாவசியமான வீணான காரியங்களுக்காக செலவழிந்து போகாம தேவன் உங்கள் கஷ்டத்தின் பலனை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்றீரே. அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியம் சிறகுள்ள பறவை போல பறந்து போகும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது கொஞ்சமானாலும் எங்களுக்கு போதும் என்பதை தாண்டி மீறும்படி ஆசீர்வதிக்கிற நியாயமுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் நேசிக்கின்றீர். சுக துக்கங்களை இணைத்து சுகத்திலும் துக்கத்திலும் கூட உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை சார்ந்து கொள்கிறவர்களாய், எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஏசு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு முன் செல்ல, பஞ்சத்திலும் நிறைவை பார்ப்பதற்கு, குறைவிலே கூட சம்பூரணத்தை பார்ப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் உமக்குள் மகிழ்ந்து துதித்து வாழ்நாளெல்லாம் உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு கீழ்காணும் 8939801234 என்கிற தொலைபேசி எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தினமும் சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா? சிலருக்கு கேட்டு கேட்டு போர் அடித்திருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் புதுசா பாக்குறவங்க ஜாயின் ஆகுறதுனால உங்களுக்கு அனுகூலமா இருக்கும்படிக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுகிறேன். அதே போல உங்களில் அநேகர் முதல் முறையாக அனுப்புறவங்க கூட உங்களில் சிலர் இருக்கதான் செய்றீங்க. இந்த மெசேஜஸ்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே காலையில 7 மணிக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.